ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலை அடுப்பில் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 10 பல்லு பூண்டு போட்டு நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறம் பெரிய சைஸு வெங்காயம் 3 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு கூட காஞ்ச மிளகா 7 போடுறேன். 7 மிளகா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 4 மீடியம் சைஸு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். பொட்டுக்கடலை போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த சூட்டுலயே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்ப நான் ஆற வச்சுட்டேன் ஒரு மிக்சிங் பவுல்ல. இப்ப நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்ப ஆறின பொருளை சட்னிக்கு வதக்கத்தை நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இப்ப நம்ம நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. எவ்வளோ அருமையா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா. இப்ப நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பவுல்ல கொட்டி வச்சு நான் கடு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சு கொட்டிட்டேன். இப்ப ஒரு கரண்டியை வச்சு நான் கிண்டி விடுறேங்க. எவ்வளோ அருமையா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லா. அவ்வளோதான், நம்ம சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கலந்து வச்சாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தக்காளி சட்னி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் தோசையோடு சாப்பிட போகிறோம். 2 கரண்டி சட்னியை ஊற்றி நம்ம இப்போ தோசையில் வச்சு சாப்பிட போகிறோங்க. அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.